கல்வித்துறையில் காலியிடங்கள், பணிமாறுதல், புதிய நியமனம் சம்பந்தமாக ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஊராட்சி ஒன்றியம், நகராட்சி, மாநகராட்சி, நடுநிலை பள்ளிகள்ல ஆசிரியர்கள் பொது மாறுதல், இந்த ஸ்கூல்ல இருந்து அடுத்த ஸ்கூலுக்கு மாறத்துக்கான நெறிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறத அரசாணை வெளியிட்டிருக்காங்க. பள்ளி கல்வி இயக்கத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் வகுத்து அறிவுறுத்தல் வழங்கி ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு உயர்நிலை அல்லது மேல்நிலை பள்ளிகள்ல ஆசிரியர்கள் காலியிடங்களை இப்ப நிரப்பப்படுறாங்க. அந்த நிரப்பப்படும் போது வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறதையும் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் உள்ள அனைத்து பாட பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வு செய்யப்படும் படிநாடுகளில் இருந்து நேரடி பணி நியமனம் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய அட்டவணையை கீழ்கண்டவாறு வெளியிட்டு அரசாணை இடுகிறது. அதன்படி பட்டதாரி ஆசிரியர் உபரி பணியிடங்களை வருகிற மே 1க்குள் கணக்கீடு செய்ய வேண்டும். சரிங்களா? அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமா நிரப்பப்படுற காலி பணியிடங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஆசிரியர்கள் எந்த பாட பட்டதாரிகள இருந்தாலுமே அந்த கணக்கீடை மே 1க்குள்ள சொல்லணும் அப்படிங்கிறதையும், கணக்கீடு பாத்தீங்கன்னா மே 1ஆம் தேதிக்குள்ள கணக்கீடு செஞ்ச ஆசிரியர்களை பணியில 31க்குள்ள அவங்களுக்கான 31க்குள்ள அந்தந்த பள்ளிகளுக்கு பணியை கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அனைத்து வகை ஆசிரியர்களுக்கான பொது மாறுதல் கலந்தாய்வு ஜூன் 30க்குள் நடத்தி முடிக்க வேண்டும். ஜூன் மாதம் 31க்குள்ள பாத்தீங்கன்னா பொது மாறுதல், நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னோம் இல்லைங்களா, அந்த பொது மாறுதல் ஜூன் 30க்குள்ள நடத்தி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும், பட்டதாரி ஆசிரியர்கள் காலி பணியிட மதிப்பீட்டை ஜூன் 1க்குள் முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மேலும் பாத்தீங்க அப்படின்னா, காலி பணியிடங்களை நிரப்பிட கோரும் கருத்துக்கள் இருந்தால் அதனை அரசு ஜூலை 31க்குள் அனுப்ப வேண்டும். அதன் மீது அரசாணை செப்டம்பர் 30க்குள் வெளியிடப்பட வேண்டும். நேரடி பணி நியமனம் செய்யப்படும் உத்தேச பணியிடங்களில் எண்ணிக்கை குறித்து ஆசிரியர் தேர்வு வாரிய குழு மற்றும் நிதித்துறை உறுப்பினரின் ஒப்புதலை கோரி ஒப்புதலை உறுதி செய்த பின் செப்டம்பர் 30க்குள்ள உங்களுக்கு முழு அறிக்கைக்கான ஒப்புதல் உறுதி வெளியிடப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தேர்வுகள் 2024 ஜூலை 31க்குள் முடிக்க வேண்டும். முடிவுகள் ஏப்ரல் 30க்குள் வெளியிடப்பட வேண்டும். ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நடக்கப்படுற எக்ஸாம் பாத்தீங்கன்னா 31 ஜூலை 2024க்குள்ள வெளியிட்டணும். ஏப்ரல்ல அதுக்கான ரிசல்ட்டை வெளியிடணும். சான்றிதழ் சிரிப்பரப்பு மே 1 முதல் 31க்குள்ள வழங்கியிருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த அரசாணை பள்ளி கல்வி இயக்குனர் மற்றும் தலைவர் தேர்வு வாரியம் தவறாது கடைபிடிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு மூலியமா அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. பள்ளி கல்வித்துறையில் வெளிப்படை தன்மை கொண்டு இது போன்ற அரசாணை இதுவரை வெளியிடப்படவில்லை. தற்போது வெளியிடப்பட்டுள்ளதால் கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் ஆசிரியர் சங்கங்கள் பட்டதாரிகள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு தகவலை இந்த தேதியிலிருந்து இந்த தேதி எக்ஸாம்ஸ் வைக்கணும், இந்த தேதிக்குள்ள சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணணும், கலந்தாய்வு இந்த தேதிக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிறது இது வரைக்குமே இந்த மாதிரியான ஒரு அரசாணை வெளியிட்டதுல முதன்முறையா அரசாணை வெளியிட்டிருக்கிறது ஆசிரியர் சங்கத்துக்கோ ஆசிரியர்களுக்கோ இல்ல பட்டதாரிகளுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம செய்தியிலையும் ஒரு முக்கியமான குறுஞ்செய்தியா இருந்தாங்க. அது என்னன்னா, ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்ப உத்தரவு. மே 31க்குள் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புமாறு ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு தமிழக அரசு உத்தரவு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முதல் கட்டமாக 2800 ஆசிரியர்களுக்கு பணியிடங்களை நிரப்பவும் ஆணை. சரிங்களா? அதாவது முதல் கட்டமா 2800 ஆசிரியர்களுக்கு பணியிடங்கள் தரதா சொல்லியிருக்காங்க.